கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். கலங்கும் உலகம், தேவனை தேடும் மக்கள். ஆம், கலங்கும் உலகம், தேவனை தேடும் மக்கள். என் நாமத்தினால் அழைக்கப்படும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்து என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் வானத்திலிருந்து கேட்டு அவர்களின் பாவத்தை மன்னித்து அவர்களின் தேசத்தை குணமாக்குவேன். அவர்களின் தேசத்தை குணமாக்குவேன். ஆம், இன்று உலகத்தை பார்த்தால் எல்லா இடங்களிலும் கலக்கம். ஆம், நாடுகளுக்குள் போர்கள், அநேக உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், ஒன்றுமறியா வாலிபர்கள். அது நல்ல தீவிரவாதியின் தாக்குதலாக இருந்தாலும், உலக தலைவர்களின் தாக்குதலாக இருந்தாலும், நியாயமான போராக இருந்தாலும், பலியாவது என்னவோ ஒரு அப்ராணி உயிர்கள். ஆம், அரசியல் குழப்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள், ஆம், குடும்பங்களில் சமாதானமின்மை, ஆம், மாணவர்களுக்கும் தேர்வின் அழுத்தத்தினால் குழப்பங்கள், அழுத்தங்கள். கலங்கும் உலகம், தேவனை தேடும் மக்கள். ஒரு கலக்கமான, பயம் நிறைந்த, நடுக்கம் நிறைந்த உலகத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆம், இந்த சூழ்நிலையில் நாம் தேவனை தேடுகிறோமா, நம்மை படைத்தவரை தேடுகிறோமா என்பதை முக்கியம். இது கடைசி காலத்தின் அறிகுறிகள் என்று தீர்க்கதரிசிகளும் வேத அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். மத்திய 24:6 போர்களையும் போர் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னதை நாம் நினைவு கூறுவோம். ஆம், கிறிஸ்தவர்களாகிய, கிறிஸ்துவை நம்புகிறவர்களாகிய நாம் இதில் எப்படி இருக்கிறோம்? உலகம் பயப்படும், ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் பயப்படுகிறோமா, கலங்குகிறோமா? ஆம், ஒரு பெரிய கப்பல் கடலில் சென்று கொண்டிருந்தது. ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லோரும் பயந்தார்கள், கதறினார்கள். ஆனால் அந்த கப்பலில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் கலக்கமின்றி அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தான். அநேகருக்கு ஆச்சரியம். அவனை பிடித்து விசாரித்த போது, இந்த கப்பலை ஓட்டுகிற கேப்டன் எனது அப்பா என்று அவன் சிரித்து கொண்டே மீண்டும் தன்னை விளையாட்டில் ஈடுபடுத்திக் கொண்டான். அதே போல உலகம் கலங்கினாலும் தேவனுடைய மக்கள் திசை தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், உண்மையில் நமக்கு பயம் இருக்கிறதா? உண்மையில் நடுக்கம் இருக்கிறதா? அல்லது உண்மையில் விசுவாசம், நம்பிக்கை இருக்கிறதா? ஆம், கர்த்தர் நம்மை பயப்படுகிறதற்கு அல்ல, பயத்தின் ஆவியை அல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆம், உலகம் கலங்கி கொண்டு இருக்கிறது. உலகம் கலங்கட்டும். ஆனால் தேவனை தேடும் மக்கள் கலங்குகிறார்களா? அதுவே காரியம். ஆம், மாணவர்கள் தேர்வின் அழுத்தத்தினால் இப்பொழுது நடப்பின் காரியங்களை பாருங்கள். 10th எக்ஸாம், 12th எக்ஸாம், இன்னும் அநேக எக்ஸாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இரவு முழுக்க படிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தைரியம் வருகிறதா? இல்லை. பயம், நடுக்கம் பற்றி கொள்ளுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு நம்பிக்கை வை. நீதிமொழிகள் 3:5 நாம் வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடும். அந்த இருதயத்தில் சிறிதளவு கூட பயம் இராது, நம்பிக்கையற்ற தன்மை இராதபடிக்கு, நடுக்கம் இராதபடிக்கு அவரை நம்புவோமே. ஆனால் நாமே கர்த்தருடைய பிள்ளைகள். ஆம், நாமே தேவனை தேடுகிற ஜனங்களாய் இருப்போம். அவர் அறிவை தருகிறார், அவர் வழியை தருகிறார். ஆம், ஒரு பாதையை காட்டுகிறார். ஆம், உண்மையான ஒரு லெந்து காலம் என்பது என்ன? முழு இருதயத்தோடும் இடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிற நம் ஆண்டவர். இன்று பல லெந்து காலங்களில் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறோம். சில விஷயங்களை விட்டு விடுகிறோம். ஆனால் தேவன் கேட்பது என்ன? உன் இருதயத்தின் இடத்தில் தா. உன் இருதயம் இடத்தில் இருக்கிறதா? எசையா 29:13 நம்ம கேட்கிறார். இந்த ஜனங்கள் வாயினால் என்னை மதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் இருதயம் தூரமாயிருக்கிறது. அவர்கள் இருதயம் தூரமாயிருக்கிறது. ஆம், ஒரு சிறுவன் தினமும் தேவாலயத்துக்கு வந்தான். ஒரு பாதிரியார் கேட்டார், நீ தேவனை நேசிக்கிறாயா என்று. எனக்கு தேவாலயம் பிடிக்கும், ஆனால் தேவனை அறியவில்லை, அறிய வேண்டிய பிரகாரம் நான் அறியவில்லை என்கிறான் அந்த சிறுவன். ஆம், நாமும் சபை கூடுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனை அறிகிற விதமாய் அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார், அவரின் நிலைமை என்ன, உன்னத தேவனின் அந்த பவர் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? மண்ட சராசரங்க படைத்து ஆளுகிற தேவனுடைய கரத்தில் இந்த உலகம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், நம்மளுடைய உயிர்கள் பலியாகலாம், போர்கள் நடக்கலாம், சண்டைகள் நடக்கலாம், ஆனால் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவனை தேடுகிற மக்கள் நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையின் சிந்தை வேண்டும், பெருமையை விட்டு நாம் விட வேண்டும். ஆம், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், தேவனை எப்பொழுதும் தேட வேண்டும். ஆம், தேவன் முகத்தை நாம் அதிகாலையில் தேடும்போது அவருடைய கிருபைகளால் நம்மை நிரப்புகிறார். பிரசன்னத்தால், அபிஷேகத்தால், ஆவியானவரின் வரங்களால் நம்மை நிரப்புகிறார் என்று வேதத்தை படித்த அறிஞர்கள், வேத மனிதர்கள் நம்மை சொல்லுகிறார்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தர் நம்மிடத்தில் இருதயத்தை கேட்கிறார், நமக்கு மன்னிப்பை தருகிறார். நம்முடைய நோய்களை, நம்முடைய இருதயத்தின் காயங்களை அவர் குணமாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். ஆம், சிலுவையின் அன்பும் அதையே சொல்லுகிறது. அவர் அவமானத்தை சகித்தார், வேதனை ஏற்றுக்கொண்டார், சிலுவை பாடு, மரணம், இரத்தம் சிந்துதலை அவர் நமக்காக பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தந்தை மகனுக்கு உரிய ஒரு அடையாளத்தை அது காட்டுகிறது. ஆம், ஒரு தந்தை தனது பிள்ளையை காப்பாற்ற தன் உயிரை கொடுத்தார், அது பெரிய அன்பு. ஆம், ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக உயிரை கொடுத்தார், பாவிகளுக்காக உயிரை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம் ஆண்டவர் தோல்வியிலிருந்து ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். ஆனால் கண்ணீர்களில் இருந்து ஆனந்தை தர வல்லமை உள்ளவர். இந்த உலகம் இருளில் இருக்கலாம். ஆம், போர் என்கிற இருள், அரசியல் குழப்பங்கள் நிறைந்த இருள், பொருளாதார நெருக்கடி இனி வரப்போகிறது என்கிற ஒரு இருள் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்குள் வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதோ இப்போதே ரட்சணிய நாள், இன்றைய தேவன் நம்மை அழைக்கிறார். மனம் திரும்புவோம், செபிப்போம். தேவனை இன்னும் தேவன் அறிகிற விதமாய் நாம் அவரை தேடி அவரை பற்றிக்கொள்வோம். நம்முடைய குடும்பம் இன்னும் அதிகமாய் பயத்திலிருந்து விடுதலை பெறும். நம்முடைய வாழ்க்கை பயத்திலிருந்து விடுதலை பெறும். ஆமாம், தேசம் பயத்திலிருந்து விடுதலை பெறும். ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்தி உங்களை ரட்சிப்பாராக. இன்னும் அதிகமாய் கர்த்தரை அறிந்து கொள்வோம். இந்த லெந்து நாட்களில் கர்த்தர் நம்மை அவர் விரும்புகிற பிரகாரம் நம்மை அறிய அவர் விரும்புகிறார். ஆம், கலங்கும் உலகம் மத்தியில் தேவனை தேடும் மக்கள். God bless you all.